பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனத்துக்காக காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கம்ஃபர்டபுள் இல்லதான், குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரம். நாங்க 11:30 வந்துட்டோம். பரவாயில்ல, இங்க உட்கார்ந்துக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும்ல, உள்ள உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். அதனால 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. ராப்பத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கைத்தல சேவை இன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்துள்ள அமித்ஷா திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு ராமானுஜர் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி மற்றும் தயார் சன்னதிகளில் தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டார். பின்னர் தற்போது பொங்கல் விழா நடைபெறும் மன்னார்புரம் கோயிலுக்கு மன்னார்புரம் ராணுவ மைதானத்திற்கு சென்று விட்டார். இந்த அவரின் பாதுகாப்பு காரணம் கருதி பக்தர்கள் யாரும் இன்று காலை முதல், அதாவது 10 மணி முதல் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், வடக்கு கோபுர வாசல்களில் காத்திருந்தனர். தற்போது அமித்ஷா தனது தரிசனத்தை நிறைவு செய்து சென்ற பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனத்திற்காக காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இவர்கள் தரிசனம் 4 மணி, அதாவது 3 மணிக்கு மேல் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். எனினும் பக்தர்கள் அதை கவனத்தில் கொள்ளாது வரிசையில் நின்று வருகின்றனர். 3 மணிக்கு மேல் அவர்களுக்கு தரிசனம் கிடைக்கும். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியானது ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தற்போது வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவானது நடைபெற்று வருகிறது. ராப்பத்து திருநாளின் முக்கிய நிகழ்வான கைத்தல சேவை, அதாவது 6ஆம் நாள் திருநாள் கைத்தல சேவையானது நடைபெறுகிறது. அதனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கம் வருகை தந்துள்ளனர். இந்த நிலைமையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். நேற்று புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டார். இன்று காலை திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். சக்கரத்தாழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, தயார் சன்னதியில் தரிசனம் செய்த அவர் மூலஸ்தானத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டார். இதனால் அவரது வருகையொட்டி பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம் ஆகியவற்றில் காத்திருந்தனர். அமித்ஷா தனது தரிசனத்தை நிறைவு செய்த பிறகு தற்போது அவர் மன்னார்புரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில பக்தர்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர். அனுமதியை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கராக கோபுரத்தின் வழியே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது காத்திருக்கின்ற நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். 3 மணிக்கு தான் மூலஸ்தானம் திறக்கப்படும். எனவே அதுவரை அவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழலும் உள்ளது. ஆனாலும் அதனை பொருட்படுத்தாது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாது நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம்.